தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க கோல்டு ரேட் வந்து உயர்ந்துட்டே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு சார் இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன, எவ்வளவு எதிர்பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல? அதாவது இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 9670 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 76,960 ரூபாய் இருக்கு. இது கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே வருது. டெய்லி 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு சவரனுக்கு ஏறிட்டு வருது. இந்த தங்கம் விலை உயர்வதற்கு காரணம் முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னா அமெரிக்க அதிபருடைய இந்த 50% வரி விதிப்பு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இழப்பும் ஒரு காரணமாக உள்ளது. அது இரண்டாவது காரணம். இது ரெண்டும் தான் வந்து நடக்குது. இப்போ மூன்றாவது காரணம் நேற்று மதியம் இரவு நடந்தது. என்னன்னா சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலை உயர்ந்தது. இது மூன்றாவது காரணம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை இந்த தங்கத்துடைய விலை உயர்வதுன்னா, உலகத்தில் உள்ள மத்திய வங்கிகள் எல்லா நாடுகளிலும் ஒரு மத்திய வங்கின்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படி இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் இருக்கும், அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு. அந்த ரிசர்வ் பேங்க் தங்களுடைய பண இருப்பை 29% தங்கமாக, அதாவது நான் சொல்றது ஆவரேஜ் 29% ஆவரேஜா அவங்க எல்லாத்தையும் தங்களுடைய பணத்தை வந்து தங்கமா மாற்றிருக்காங்க. சோ அவங்களுக்கே வந்துட்டு இனி வரும் காலங்களில் பேப்பர் கரன்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் 29% தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலும் ஒரு ட்ரெஷரின்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ரெஷர்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து தங்கம் இருப்பு வைக்க தொடங்கி உள்ளார்கள். மூன்றாவதாக உலகத்தில் உள்ள பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாமே இனி வரும் காலங்கள் தங்கத்தை மட்டுமே வந்துட்டு வாங்கணும், தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்யணுங்கிற ஒரு நினைப்பு அவங்க வந்திருக்கு. ஏனென்றால் கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்தனால் பெரிய அளவில் லாபம் ஈட்டி வந்ததனால் இனியும் தங்கத்தின் மீதே மட்டும் முதலீடு செய்ய வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக உள்ளதால் நிச்சயமாக தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அதனால் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் உயர்ந்து மிக விரைவாக ஒரு கிராம் 10,000 ரூபாயாகவும் ஒரு சவரன் 80,000 கலந்து செல்லும். அது வந்து வெகு தூரத்தில் இல்லை, இன்னொரு ஒரு 1 hour ஒரு மாசத்துல கூட நடந்தலாம், 2 மாசத்துல நடந்தலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரெண்டாவது இதெல்லாம் போக தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன, உயர்ந்து கொண்டே வருகின்றன. இப்ப பாத்தீங்கன்னா 134 ரூபாய் இருக்கு ஒரு கிராம். இதே நீங்க ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா 95, 100, 105 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30% வெள்ளி விலை ஏறி இருக்கு. என்னன்னா வெள்ளியினுடைய தேவை சர்வதேச அளவுல பெரிய அளவுல இருக்கு. தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருளாக பார்க்கப்படுகிறது, பாதுகாப்பான பொருளாக பார்க்கப்படுகிறது. வெள்ளி என்பது முதலீட்டு பொருளாகவும் அதே சமயத்தில் வர்த்தகத்துக்கு, அதாவது தொழில்துறைக்கு தேவையான ஒரு பொருளாகவும் ஒரு பார்க்கப்படுகிறது. என்னன்னா லித்தியம் பேட்டரி ஆகட்டும், இல்ல சோலார் பேனல் ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், ஏவுதளம் இந்த ராக்கெட் போன்ற பெரிய விமானங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கனெக்டரா வந்து வெள்ளி வந்து பயன்படுத்தி வருவதால் வரும் காலங்களில் வெள்ளியுடைய தேவை பெரிய அளவில் தேவைப்படும். அதனால வெள்ளியுடைய தேவை இரட்டிப்பான ஒரு முகமாக தெரிகிறது. அதனால் வெள்ளியின் விலை தங்கத்தை விட பெரிய அளவில் மிக அபரிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும்ன்றது நிச்சயமா சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம். காரணம் இந்த வெள்ளியுடைய வளர்ச்சி கடந்த 6 மாதங்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கு. இந்த வளர்ச்சி இப்படிதான் போகும். சோ வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அதனால் நிச்சயமாக வெள்ளியினுடைய விலையும் பெரிய அளவில் உயரும். வெள்ளியின் மீது முதலீடு செய்தாலும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் வரும். சார் இப்போ நம்ம வந்து கோல்டும் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கா? நமக்கு அந்த டாக்ஸ்னால எதுவும் பாதிப்பு இருக்கா? ஆமா, அதாவது நம்மளும் பெரிய அளவில் வந்துட்டு கணிசமான அளவில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நம்ம இந்திய நாடும் கணிசமான அளவுக்கு தங்க நகைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இனி நேரடியாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாமல் அவர்கள் ஐக்கிய எமிரேட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏற்றுமதி செய்வார்கள். அங்கிருந்து இந்திய பொருட்கள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். எந்த வகையிலும் பார்த்தாலும் இந்தியாவுடைய ஏற்றுமதி பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்கும்னா நிச்சயமாக தங்கத்தில் இருக்காது. மற்ற உணவு தானியங்கள் ஆகட்டும், இல்ல மற்ற உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அது மீது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தங்கத்தில் வந்து ஏற்படாது. காரணம் என்னன்னா நேரடியாக இல்லாமல் மறைமுகமான மற்ற நாடுகளில் எங்க அவர்கள் தடைகள் இல்லையோ அந்த நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த நாட்டில் உள்ள வர்த்தகர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். சோ இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை மதிப்பும் இருக்கிறது, நிறைய தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மற்ற நாடுகளிலிருந்து பொருட்கள் வந்து அங்கு செல்லும். இப்போ வெள்ளிய வந்து நம்ம ரீசேல் வேல்யூ அதுக்கு இருக்கா சார்? இப்போ கோல்டுக்கு வந்து பெரிய அளவில் தங்கத்திற்கு எப்படி ஒரு மாற்று, அதாவது விற்பனை மதிப்பு இருக்கிறதோ அதே போல வெள்ளிக்கும் பெரிய அளவில் வந்து விற்பனை மதிப்பு இருக்கு. அதனால பயப்படவே தேவை. முதலீடுன்னு பார்க்கும்போது வெள்ளி கூட பெரிய அளவில் ஒரு வெற்றியை தரும், பெரிய அளவில் வந்து லாபத்தை நிச்சயமாக தரும்.